ஆர்சி புக் பெறுவது காலதாமதம் குறித்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கார் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தூத்துக்குடி முத்துநகர் ஆட்டோ கன்சல்டிங் நலச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராமசேகர பாண்டியன் தலைமையில் தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு தமிழக அரசின் போக்குவரத்து துறையின் 1989 சட்டப்படி ஆர்சி புக் பெறுவது மற்றும் காலதாமதம் குறித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான கார் வியாபாரிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி கையில் பாதகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஸ்மார்ட் கார்டு இல்லை என்கிறார்கள். ஆர்சி ஓனர் தரப்பில் 200 ரூபாய் அரசாங்கத்திற்கு செலுத்தியும் ஸ்மார்ட் கார்டு இல்லை என்கிறார்கள். அதனை சீர் செய்ய வேண்டும். தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 40 பேர் பணியில் இருந்த நிலையில் தற்பொழுது 13 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் இதனால் காலதாமதம் ஏற்படுகின்றது. ஆகவே தமிழக அரசு உடனடியாக காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி இன்று மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் சுடலைமுத்து, பொருளாளர் சந்தனவேல், திருநெல்வேலி ஆட்டோ கன்சல்டிங் நலச்சங்க தலைவர் ஜெயராமன், செயலாளர் ராபின்சன், பொருளாளர் ஆசிர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தூத்துக்குடி மாவட்ட முத்துநகர் ஆட்டோ கன்சல்டிங் நலச்சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். அதாவது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னா, ஏற்கனவே ஆர்சி புத்தகங்களை ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலைக்கு கொடுக்கும்போது கொடுக்கும் நபரிடமே திருப்பி கொடுத்து விடுவார்கள். அது முந்தைய சட்டம் இருந்தது, நடந்தது. 2022 புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்து அதை அனைத்து ஆர்சியுமே தபாலில் தான் அனுப்புவோம் என்று கூறினார்கள். ஆனால் நாங்கள் அதற்கு போக்குவரத்துறை அமைச்சரையும் போக்குவரத்து ஆணையர் அவர்களையும் சந்தித்து நாங்கள் கேட்டபோது அவர்கள் தந்த பதில் 1989 சட்டத்தின்படி 430 பிரிவின்படி ஆதரேஷன் லெட்டர் கொண்டு வரும் நபரிடம் ஆர்சி புக்கை கொடுத்து விடலாம் என்று எங்களுக்கு அவர் எங்களுடைய மாநில சங்கத்திற்கு லெட்டர் தந்திருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்தவே இந்த தினம் நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அதுபோக நிறைய கோரிக்கைகள். ஆர்டிஓ அலுவலகத்திலே ஸ்மார்ட் கார்டு இல்லை என்கிறார்கள். ஸ்மார்ட் கார்டிற்கு நாங்கள் எங்களது ஆர்சி ஓனர் தரப்பிலிருந்து 200 ரூபாய் பணமும் கவர்மெண்ட்டுக்கு செலுத்துகிறோம். ஏன் ஆர்சி கார்டு இல்லை என்று சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதையும் செம்மைப்படுத்த வேண்டும். அதுபோக ஆர்டிஓ அலுவலகத்தில் 40 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 13 பேர் மட்டும் தூத்துக்குடி அலுவலகத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அப்போ மீதி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு ஆணையர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக வைக்கிறோம். அனைத்து அலுவலகங்களிலும் பணியாட்களை அமர்த்தும்படியும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். அதுபோல் எங்களது பிரதான கோரிக்கையை ஆர்சி புக்கை ஆதரேஷன் லெட்டர் கொண்டு வரும், அதாவது ஆர்சி ஓனர் தரும் லெட்டரை கொண்டு வரும் நபர் வசம் இந்த ஆர்சி புக்கை கையில் ஒப்படைக்க வேண்டும் என்பதை எங்களுடைய சங்கத்தின் முதல் கோரிக்கையாக வைக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வலியுறுத்தி இன்றைய தினம் எங்களது மாநில தலைவர் PN சிவகுமார் தலைமையில் மாநிலம் முழுவதும் இந்த போராட்டமானது நடைபெற்று இந்த போராட்டத்தை செவி சாய்த்து அரசாங்கம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிவன்போடு தூத்துக்குடி மாவட்ட சங்கத்தின் சார்பிலும் திருநெல்வேலி மாவட்ட சங்கத்தின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.